இப்ப நான் வேர் பண்ணியிருக்க கவுன் வந்து இது Flipkartலேருந்து 1 மந்த் முன்னாடி வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஆர்டர் போட்டிருந்தேன் அதே மாரி, வேற கலர்ல. இது ஒரு மாரி மல்டி கலர்ல சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி தான். இந்த ட்ரெஸ் வந்து இப்டி வேர் பண்ணியிருக்கவே தெரியாது. அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். அதனால எனக்கு புடிச்சதுனால திரும்ப ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நல்லா சப்பி கேர்லா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதுல சைஸ் வந்து S to 5XL வரையும் இருக்கு. பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களோட சைஸ்க்கே போட்டுக்கோங்க. கரெக்ட்டா ஆப்ட்டா இருக்கும். இதுல லிங்க் வேணுனா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி விடுறேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு சில விஷயம்லாம் சாப்பிடணும்னு நம்ம லிஸ்ட் வச்சிருப்போம். அதுல வந்து இந்த மசாலா பூரி ஒண்ணு. திருப்பூர்ல மோஸ்ட்லி ஹிந்திக்காரங்க தான் வச்சிருப்பாங்களா, அதனால வேணாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. வாங்கியே தர மாட்டாங்க. எனக்கு எப்படா இங்க வருவோம்ன்னு இருக்கும். வந்தப்ப ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுறது இந்த மசாலா பூரி தான். இத நான் மசாலா பூரின்னே சொல்ல தெரியாது. ரொம்ப நாளா பானிபூரி, பானிபூரின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹிந்திக்காரங்க தனியா வச்சுக்கும்போது தெரியும். இதுதான் பானிபூரியா? இது பேர் மசாலா பூரியா? அப்படிங்கிற மாதிரி. குட்டீஸ் எல்லாருக்கும் உரப்பு கம்மியா தான் போட்டு குடுத்தேன். அப்படியே பாப்பா உரைக்குதுன்னு சொல்லிட்டா. சுத்தமா உரப்பு சாப்பிட மாட்றா பாப்பா. அப்புறம் தனியா எடுத்து நாங்க நெறைய காரம் போட்டு சாப்பிட்டோம். குட்டீஸ் நெறைய பேர் இருந்ததுனால பத்தல. இருக்கிறது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு.